இந்த வீடியோவில் நாம் பன்னீர் சாண்ட்விச் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பன்னீர் சாண்ட்விச் செய்வதற்கு நம்மளுக்கு பிரெட் இருந்தால் போதும், அதை வச்சு செய்துக்கலாம். நம்ம அது எப்படி செய்யலான்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஊற்றிக்குங்க. பட்டர் நல்லா உருகி வந்த உடனே பொடியாக நறுக்கி வச்சுருந்தா வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் அரிஞ்சுக்கோங்க, பெரிய வெங்காயம். வதக்கிக்குங்க. அதை வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருந்தா பன்னீர் அதையும் போட்டு நம்ம வெங்காயத்தை கூட வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் பன்னீரும். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே 3 ஸ்பூன் அளவுக்கு மைனீஸ் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது இருக்கட்டும். நம்ம இப்போ ஒரு தோசைக்கல்லில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் உருக்கி வந்தவுடனே ஒரு பிரெட் எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ணால் போதும். நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரிக்கு ஒரு பக்கம் மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலர் வர மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டு ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனால் போதும். இதே எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தால் போதும். 2 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ப்ரெட்டுக்கு ரோஸ்ட் பண்ணாத பக்கமாக எடுத்து வச்சு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். மைனீஸ் 1 ஸ்பூன் நல்லா தடவிக்குங்க. அதுக்கு மேலே நம்ம பன்னீர் கிரேவி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து போட்டுக்கோங்க. ப்ரெட்டை சுற்றி நல்லா தடவிக்குங்க. இதுக்கு மேலே சீஸ் நல்லா துருவி அது மேலே போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு ப்ரெட் இருக்குல்ல, அதில் சில்லி சாஸ் தடவிக்குங்க. சுற்றி தடவிக்குங்க. இதை நம்ம எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு தட்டு எடுத்து அது மேலே வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நம்ம இதை ஒரு தோசைக்கல்லை வச்சு வேக வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தோசைக்கல்லில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் உருகி வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் எடுத்து அதில் வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அது பேக் ஆகட்டும். அதை பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம திருப்பி அதை இன்னொரு வாட்டி போட்டு 2 நிமிஷம் அதே மாதிரி வேக வச்சிடலாம். மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் வேக வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் ஆகிடுச்சு. 2 பக்கமாக வேக வச்சாச்சு. நம்மளுக்கு பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சீஸ் போட்டுக்கிறதுனால நல்லாயிருக்கும் இந்த சாண்ட்விட்சு. ஈவினிங் டைமில் நீங்கள் இதை செய்து சாப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.